ஹாய், வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த 2025 விசாகம் என்றைக்கு வருது அப்படின்னா 9/6/2025 திங்கள்கிழமை வருது. அதாவது முதல் நாளே ஆரம்பமாகிடுது. ஞாயிற்றுக்கிழமை 2:10 விசாகம் விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகிடுது. இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கீங்க இல்லையா, அவங்க திங்கக்கிழமை விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளே நம்ம வீடு வாசல் பூஜை ரூம் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு நல்ல விரதத்தை ஆரம்பிக்கிறவங்க பூஜை ரூமில் முருகன் படம் இருந்ததுனாலும் சரி, இல்லை ஒரு சிலர் சிலை வேல் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அவங்க அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சஷ்டிகெல்லாம் வீட்டில் சிலை வச்சுருக்கவங்க எப்பயும் அபிஷேகம் பண்ணுவோம். 5 பொருள் 7 இந்த மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்பயும் பண்ணுறவங்க வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரே ஒரு பொருள், நம்ம வீட்டில் எப்பயுமே பால் எல்லாரோட வீட்லேயுமே பால் இருக்கும். அந்த பால் மட்டுமாவது வச்சு அன்னைக்கு நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் சிலை வேல் இந்த மாதிரி எதுவும் இல்லை, படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்தது அப்படின்னா அங்கே பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. அதுவும் உங்களால் முடியல அப்படின்னா நெய்வேத்தியமாக பால் காய்ச்சி நீங்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம எளிமையான முறையில் முருகனை வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த முருகனை விசாகத்தன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க, கடன் பிரச்சனை, வேலையில் முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே முருகன் கண்டிப்பாக நம்மளுக்கு தீர்த்து வைப்பார். நம்ம முருகன் காலடியில் முழுசாக சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா, எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான்ப்பா, உன்னால் மட்டும்தான் என்னோடய கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு யார் அவரை முழுசாக நம்பி, அதாவது யாராக இருந்தாலும் கடவுளை நம்பி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் முருகப்பெருமான் நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்ட கணமே நம்மக்கிட்ட ஓடி அவர் நம்மளுக்கு உதவி பண்ணுவார். நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அவர் கைவிற்ற மாட்டார். முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர். நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவரும் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே முருகனை நம்பி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம கஷ்டங்களை தீர்த்து நம்மளோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதுதான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் படங்கள் இருந்தது அப்படின்னா அதை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர்களால் முருகன் படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. 6 வெற்றிலை எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சிட்டியில் நெய் விட்டு திரி போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட வேண்டுதலை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களால் வீட்டில் பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு பழங்கள் வச்சும் வழிபாடு பண்ணலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியலைனாலும் காலையில் 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு பூஜை ரூமில் ஏதோ ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் இல்லை ஒரு டம்ளர் பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் தேன் இல்லை நாட்டு சர்க்கரை கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சாலும் போதும். அவர் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ எளிமையான அவருக்கு தேவை நம்ம மனம் உருகி அவரை வேண்டுனாலே போதும். அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து நம்மளை செல்வ செழிம்பாக வளமான வாழ்வு நம்மளுக்கு கொடுப்பார். முருகன் வளமான வாழ்வு வேணும் அப்படின்னு அவர் பாதத்தை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும். அந்த நம்பிக்கையை ஒவ்வொருத்தரும் முருகனை நம்பி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மிகப்பெரிய உயரத்தில் தான் இருப்போம். அதுக்கான காரணம் முருகன் நம்மளுக்கு துணையாக இருந்து அவர் நம்மளை அந்த இடத்துல போய் கண்டிப்பாக நல்ல நிலையில் வைப்பார். அதுதான் முருகன் வழிபாடை ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் முடிஞ்சது வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வாங்கி வச்சு 1 டம்ளர் பால் வச்சு நம்ம ரொம்ப எளிமையான முறையில் முருகனை வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு ஏற்றுக்குமோ அதை வச்சு நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க.
3 நேரம் சாப்பிடாம இருந்து நைட்டு விரதம் விடுறதுனால விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு உடம்புக்கு வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா ஒரு நேரம் சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு விரதத்தை வந்து எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் விரத முறையை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து முருகனை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்து கிடைக்கும். அதுதான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் வந்து நம்ம அவரை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து முருகனை வந்து வழிபாடு பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து வளமான வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து வேண்டிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோட வேண்டுதல் வந்து அன்றைக்கி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கும் அந்த வேண்டுதலை வந்து அவர் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கடவுளை வந்து வேண்டிக்கலாம். முருகன் காலடியில் வந்து அன்றைக்கி முழுக்க சரணடைஞ்சு எனக்கு நீதான்ப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லை எங்களால் போக முடியாது அப்படின்னா வீட்டில் வந்து அவர் படத்து முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி மனசார அவரை நினச்சாலே நம்மளுக்கு வந்து அவர் எப்பயுமே நம்ம கூடயே இருந்து துணையாக இருந்து நம்மளுக்கு நல்லா வழி விடுவார். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.